விமர்சகர் திரு ரமேஷ் சீதாராமன் இணைந்திருக்கிறார். ஆளுநர் தரப்புடைய விளக்கம் என்ன அப்படின்றத ஆளுநர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஏற்கனவே இந்த தேசிய கீதம் இசைக்கப்படணும்னு சொன்னதோ, அதே போல் அது அரசியல் சார்ந்ததாக அந்த உரை இருக்கக்கூடாது, அரசினுடைய சாதனைகள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ஆளுநர் தெரிவித்ததாகவும் தகவல்கள் வந்திருக்கிறது. ஆளுநர் விளக்கம் கொடுத்திருக்கார், எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இவர் சொல்லியிருக்கிறது கரெக்ட் தான் நான் பார்க்குறேன். அதாவது அரசியல் சார்ந்து நிச்சயமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் அரசு ஏற்கும் வரை என்ன வேணா அரசியல் பேசலாம். அப்படி அரசு பதவி அப்படின்னு ஒரு முதல்வரோ இல்ல அமைச்சர்களோ வந்துட்டாங்கன்னா அவங்க மற்ற பயஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க அந்த அரசு அப்படிங்கிற நோக்குல தான் செயல்படணும். சொன்ன மாதிரி அரசின் சாதனைகளை பத்தி போட்டிருந்தா நிச்சயமா பிரச்சனை இல்லை. அவங்க கிட்ட இன்னைக்கு சாதனைங்கிறதே நம்ம பார்த்தோம்னாக்க எல்லாம் வரி உயர்வுல இந்த அத்தியாவசிய விலை பொருட்களோட விலை உயர்வு இதையெல்லாம் தான் மக்கள் படும் கஷ்டம் தான் இவங்க சாதனையா வேணா சொல்லிக்கலாம். அதனால ஒருவேளை அதனால சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை போல இருக்கு. அதனால இவங்க ஒருவேளை அவங்களுடைய மற்ற விஷயங்களை பத்தி போட்டிருப்பாங்க. எங்கள் அண்ணா தெரியுமா, பெரியார் தெரியுமா அப்படின்னு கடந்த முறை போட்டிருந்த மாதிரி எதையானு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மத்திய அரசு சாடுற மாதிரி வார்த்தைகள்லாம் போட்டிருந்தாங்கன்னா அதையெல்லாம் அவர் சொல்லியிருக்காருன்னா கரெக்ட் பண்ணி கொடுக்க வேண்டியது தானே. அதே மாதிரி தேசிய கீதம் பாடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? கடந்த முறை அவர் காரிடார்ல நின்று அதுக்கு மரியாதை செலுத்த போக வேண்டியது. காரணம் என்ன? அவரை அவையிலேயே வச்சு அவமதிச்சாங்க. அது மரபு கிடையாது, அது எந்த காலத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாதது இல்லையா? அப்ப அதனால இந்த வாட்டியும் அதே மாதிரி நடந்து கொள்வார்கள் அப்படிங்கறதுனால ஒரு உரையை பேசுவதை புறக்கணித்து விட்டு சிம்பிளான ஒரு உரையை கொடுத்துட்டு அவர் வெளியில போறாங்க. இப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல, ஆளுநருக்கு உடன்பாடு இல்லைன்னா முன்பே தவிர்த்து இருக்கலாம். அவைக்கு முன்னுரையை மட்டும் அவர் தெளிவா சொல்லியிருக்காரு இல்லையா? இல்ல, அது ஆளுநர் அவையை புறக்கணித்தார்னு சொல்ல முடியாது, அவருடைய டியூட்டி. அதனால அவர் வந்திருக்காரு. நான் எந்த காரணத்துக்காக நான் அதை படிக்கலைங்கிறதையும் தெளிவுபடுத்திட்டு அவரோட டியூட்டியை பண்ணிட்டு அவர் போயிருக்காரு. ஒரு மாநிலத்துல நம்ம கடந்த காலங்கள்ல என்ன சொல்றோம், தமிழ்தாய் வாழ்த்து பாடல அப்படின்னு சொல்றது பெருசாக எடுத்துக்கொண்டு பேசிய காலமெல்லாம் இருக்கும்போது இங்க தேசிய கீதம் ஒலிக்கணும்னு சொன்னதை உங்களால ஏன் செய்யறதுக்கு தயாரா இல்லைங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப பிரிவினை மனப்பான்மையுடன் இங்கே நடந்து கொள்கிறார்களா, அரசியல் நோக்கோட நடந்து கொள்கிறார்களாங்கிற ஒரு கேள்வி மக்கள் கிட்ட எழுமா எழாத? இதையெல்லாம் நம்ம கவனத்துல எடுத்துக்க வேண்டி இருக்கு இல்லையா? நன்றி திரு ரமேஷ் சீதாராமன், இணைந்து உங்களுடைய பார்வைகளை வெளிப்படுத்தியதற்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.